அன்பார்ந்த பெற்றோர்களே, கல்வித்துறை ஆணைப்படி ஒவ்வொரு மாணவருக்கும் பேங்கிலோ அல்லது போஸ்ட் ஆஃபீஸிலோ அக்கவுண்ட் ஓப்பன் செய்ய வேண்டும் என்று கட்டாயப்படுத்தப்பட்டுள்ளது. எனவே தங்கள் பிள்ளைகளுக்கு இதுவரை பேங்கிலோ அல்லது போஸ்ட் ஆஃபீஸிலோ அக்கவுண்ட் இல்லாதவர்கள் மட்டும் பிள்ளைகளிடம் கொடுத்தனுப்பிய படிவத்தை பூர்த்தி செய்து இதனுடன் பின்வரும் ஆவணங்களையும் கொடுத்தனுப்புமாறு கேட்டுக்கொள்கிறோம். பிள்ளைகளுடைய பர்த் சர்டிஃபிகேட் மற்றும் ஆதார், தந்தை அல்லது தாயினுடைய ஆதார் மற்றும் பேன் கார்டு ஜெராக்ஸ், தந்தை அல்லது தாயினுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ 2, அனைத்து ஆவணங்களிலும் தந்தை அல்லது தாயினுடைய சைன் கையொப்பம் இருக்க வேண்டும். யாருடைய புகைப்படத்தை அனுப்புகிறீர்களோ அவர்களுடைய ஆவணங்கள் மட்டும் இணைக்கப்பட வேண்டும். கையொப்பமும் அவர்களுடையதாகவே மட்டும் இருக்க வேண்டும். ஏற்கனவே அக்கவுண்ட் வைத்திருப்பவர்கள் கொடுக்கப்பட்ட படிவத்தை பிள்ளைகளிடம் திருப்பி கொடுத்தனுப்புமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. படிவத்தை பூர்த்தி செய்யும் வழிமுறைகள். போஸ்ட் ஆஃபீஸ் அப்படின்னு இருக்கிற இடத்துல தேவிகாபுரம் அப்படின்னு எழுதணும். சோல் ஐடி அப்படின்னு இருக்கிற இடத்துல இதே நம்பரை 6066900201 அந்த நம்பரை மட்டும் கரெக்டாக அப்படியே எழுதிடுங்க. டு த போஸ்ட் மாஸ்டர், அதுக்கு கீழே தேவிகாபுரம் போஸ்ட் 606902 இதை அப்படியே காப்பி பண்ணிடுங்க. இந்த இடத்துல பேரண்ட்ஸோட ஃபோட்டோவை ஒட்டணும். அங்கே இருக்கிற டேஷில் பிள்ளையோட பேரை எழுதணும். கீழே ஆதார் சீடிங் அங்கே ஒரு டிக் பண்ணிடுங்க. அதுக்கு கீழே மைனர் த்ரூ கார்டியன் அங்கேயும் டிக் பண்ணணும். நேம் ஆஃப் த மைனர் அங்கே குழந்தையோட பேர் எழுதணும். டேட் ஆஃப் பர்த் ஃபீமேல் ஆர் மேல், இந்த பக்கம் தந்தை அல்லது தாயோட பேர். பர்டிகுலர்ஸில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் அப்ளிகண்ட், அதில் ஃபர்ஸ்ட் காலம் நேம் ஆஃப் தி அப்ளிகண்ட், பிள்ளையின் பெயர், நேம் ஆஃப் த ஃபாதர், ஃபாதரோட பெயர் எழுதணும். ஜெண்டர் ஃபீமேல், டேட் ஆஃப் பர்த்தை எழுதணும். ஆதார் நம்பர், பிள்ளையோட ஆதார் நம்பரை கரெக்டாக எழுதணும். அதே போல் பேன் நம்பர், உங்களோட பேன் நம்பரையும் கரெக்டாக எழுதிடுங்க. உங்களோட ப்ரெசண்ட் அட்ரஸை இங்கே எழுதிடணும். பெர்மனண்ட் அட்ரஸும் அதே அட்ரஸ்னா டூ அப்படின்னு போட்டுருங்க, டிஓ அப்படின்னு. இல்லை வேறு அட்ரஸ் இருந்தால் அதை நீங்கள் இங்கே எழுதணும். உங்களோட ஃபோன் நம்பர், மொபைல் நம்பரை, யாரோட ஃபோட்டோ ஓட்டுறீங்களோ அவங்களோட நம்பரை அங்கே எழுதிடுங்க. செகண்ட் அப்ளிகண்ட், அதில் தாயோட ஃபோட்டோ ஓட்டுனீங்கன்னா தாயோட பேர் எழுதணும். தந்தையோட ஃபோட்டோ ஓட்டுனீங்கன்னா தந்தையோட பேர் இங்கே எழுதணும். அவங்களோட ஆதார் நம்பர் இங்கே எழுதிட்டு அதே அட்ரஸ், சேம் அட்ரஸ், அதனால் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். கீழே லாஸ்டில் ஸ்பெசிமன் சிக்னேச்சர், உங்களோட சைன் 3 இடத்துலையும் நீங்கள் சைன் பண்ணணும். பக்கத்தில் சிக்னேச்சர் ஆர் தம் இம்ப்ரெஷன் அப்படின்ற இடத்துல தந்தை அல்லது தாய் யாருடைய புகைப்படத்தை ஒட்டி இருக்கிறீங்களோ அவங்க இங்கே கையெழுத்து போடணும். இந்த டேஷில் ஐ அப்படின்ற இடத்துல பிள்ளையோட பேர் எழுதிட்டு நாமினி அந்த இடத்துல அவங்களோட சேம் தந்தை அல்லது தாயோட பெயரை இங்கே எழுதணும். ஷேர் ஆஃப் என்டைட்டில்மெண்ட் அங்கே 100% போட்டுட்டு ஃபோட்டோ ஒட்டி இருக்கிறது ஃபாதராக இருந்தால் இங்கே ஃபாதர்னு எழுதணும், இல்லாட்டினா மதராக இருந்தால் மதர் அப்படின்னு எழுதணும். கீழே இன்னொரு இடத்துல சிக்னேச்சர் ஆர் தம் இம்ப்ரெஷன், இங்கேயும் உங்களுடைய கையெழுத்து. 3வது பக்கம் கையொப்பம்ன்ற இடத்துல தந்தை அல்லது தாய் நீங்கள் இங்கே கையெழுத்திடணும். அதே அவருடைய ஃபோட்டோவை இங்கே ஒட்டணும். இங்கே கேட்டிருக்க அதே டீட்டெயில்ஸ், பெயர், பிள்ளையுடைய பெயர், இங்கே பெயர் பிள்ளையுடைய பெயரும் அதன் பக்கத்தில் அவருடைய தந்தை அல்லது தாயின் பெயரை இங்கே எழுதணும். பின்ன ஃபுல் அட்ரஸ், அவங்களுடைய வீட்டு நம்பர், ஸ்ட்ரீட்டு, நகரம் திருவண்ணாமலை, மாநிலம் தமிழ்நாடு, உங்களோட ஃபோன் நம்பர், மொபைல் நம்பர், லேண்ட்மார்க் தேவிகாபுரம்,
அஞ்சல் குறியீட்டு எண், உங்களோட பின்கோடு, நாடு இந்தியா, இது ஃபுல்லாக இதில் ஃபில் பண்ணிடுங்க. அடையாள சான்று, ஆதார் அப்படின்னு எழுதி பிள்ளையுடைய ஆதார் நம்பரும் உங்களுடைய ஆதார் நம்பரும் எழுதியிருக்கணும். அதே போல் பேன் கார்டோட நம்பரும் இங்கே எழுதிட்டு உங்களுடைய கையொப்பத்தை இங்கே இட வேண்டும்.